அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று திருப்பாவை பாசுரம் 14. ஆண்டாள் நாச்சியார் இந்த உலகில் சொன்னதை செய்ய வேண்டும், நாம் செய்வதை கூற வேண்டும் என்பதை இந்த பாசுரத்தில் கூறுகின்றார் தோழி மூலமாக. தோழியே, நீ என்ன கூறினாய்? நேற்று நான் வந்து விடுவேன், நானே எழுப்புகின்றேன் என்று கூறினாய். ஆனால் நீ இன்னும் எழும்பவில்லை. உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தடாகத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் மலர்ந்து விட்டன, வாவியில் இருக்கக்கூடிய மலர்கள் கூம்பி விட்டன. ஆனால் நீ இன்னும் உறங்கிக் கொண்டு இருக்கின்றாய். ஆச்சாரியர்கள் அனைவரும் கோயிலுக்கு சென்று விட்டார்கள். கண்ணன் கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் ஓசை கேட்கின்றது. இன்னும் உனக்கு கேட்கவில்லையா? அடியவர்கள் அனைவரும் அவனுடைய அருளை பெறுவதற்காக சென்று விட்டார்கள். ஆனால் நீ இன்னும் பாவை நோன்புக்கு வரவில்லை. விரைவாக எழுந்து எம்முடன் வா. கண்ணனுடைய பெருமையெல்லாம் பேசுவதற்காகத்தான் இந்த நாவானது இருக்கின்றது. கண்ணுடைய செயல்களை நாம் பாடுவதற்கு அனைவரும் இணைந்து செல்வோமாக என்று திருப்பாவையில் நாச்சியார் ஆண்டாள் கூறுகின்றார். திருவம்பாவையில் மாணிக்க வாசகர் கூறுகின்றார், நாம் உள்ளம் குலைந்து நீராட வேண்டும். நீராடும் பொழுது நம் மனமானது வெளி தோற்றத்தில், வெளி ஆசையில் எதுவும் இருக்க வேண்டாம். சிவனுடைய பெருமைகளை எல்லாம் கூறிக்கொண்டு இருக்க வேண்டும். அவ்வாறு கூறும் பொழுது நமக்கு அனைத்தும் கிட்டும். தோழியிடம் கூறுவது போல இந்த பாடல் அமைந்துள்ளது. அதாவது சிவசிவ என்று சொல்லும்போது நமது மனம் மகிழ்கின்றது. அதை போலத்தான் அங்கு திருவண்ணாமலையில் வீற்றிருக்கக்கூடிய சிவனுடைய பாதங்களை நாம் வழிபட வேண்டும். கையில் வளைகளை அணிந்துள்ள பெண்ணே, நீ நன்கு மூழ்கி நீராடி குளிர்ந்து வர வேண்டும். இந்த உலக பற்றுகளை விட்டுவிட்டு நாம் வாழ வேண்டும். அதற்கு அடியவர்கள் அனைவரும் அவனுடைய பெருமைகளை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். நாம் எப்போது செல்வது? விரைவாக வா என்று சொல்லி அழைப்பது போல இந்த பாடலும் அமைந்துள்ளது. 2 பாசுரமானாலும் சரி, பாடல்களாக இருந்தாலும் சரி, தோழியை அழைப்பது என்பது நம் மனதிற்கு சொல்வது போல அமைந்துள்ளது. இங்கு தோழி என்பது இறைவனுக்கு உருவகமாக அமைந்துள்ளதா என்ற கேள்வி எழும்பின், இறைவன் நம் மனதுள்ளே இருக்கின்றான். அகத்தில் இருக்கக்கூடிய அவனை அறிந்து கொண்டால் வெளியில் நாம் எங்கும் தேட வேண்டாம் என்பதைத்தான் கூறுகின்றார்கள். மேலும் நாம் நல்லதை செய்யும் பொழுது அவை நமக்கு நன்மைகளாகத்தான் முடியும். இறைவனிடம் சரணாகதி அடைந்து